இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சினாரியோனா எப்படி. சோ நீங்க அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆபீசரா இருக்கு அந்த ஹெல்த் கிளப்ல என்னென்ன முன்னேற்றம் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு 4 லைன்ல தான் இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன். அது 2 பக்கத்துக்கு வருவாங்க. வெல்கம் டு greenworld-group சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, IG1 எக்ஸாம்ஸ்ல சினாரியோன்னு நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்பேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸையும் பாருங்க. சினாரியோங்கிற வார்த்தையை நான் அதிகமா யூஸ் பண்ணிருக்கேன். சோ அந்த சினாரியோனா எப்படி, உங்களோட கொஸ்டின் பேப்பரே ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். அந்த சினாரியோங்கிறது ஒரு கதை மாதிரி வரும். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா எப்படி இருக்குங்கிறது நான் சொல்ல போறேன். சோ கவனமா கேட்டுங்க. எப்படி எல்லாம் வந்து வெவ்வேறு விதமா கேட்பாங்க. ஏன்னா மாசம் ஒரு தடவை எக்ஸாம் நடக்குது, வருஷத்துக்கு 12 எக்ஸாம் இருக்கும். 12 விதமா இருக்கும். அதுல ஒரே ஒரு விதம் உங்களுக்கு நான் சொல்லி அந்த சினாரியோ எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, எல்லாமே ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடா. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹெல்த் கிளப், அதை பத்தி நம்ம பார்க்கணும். ஹெல்த் கிளப்ங்கிறது என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது இருக்கும், ஜிம் இருக்கும். ஸ்போர்ட்ஸ்னா டென்னிஸ் கோர்ட், ஒரு பேட்மிண்டன், ஸ்விம்மிங் பூல், நீச்சல் பழகிறதுக்கு உள்ளது, அப்புறம் சாப்பிடுறதுல கெஃபடேரியா ஏரியா, இந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்கிறது தான் ஹெல்த் கிளப்னு சொல்லுவாங்க ஃபாரின் சைட்ல. சோ ஒரு அசம்ஷன் எடுக்கும், ஒரு கம்பெனி இருக்கு, அவங்களுக்கு ஒரு 10 ஹெல்த் கிளப் இருக்கு, வெவ்வேறு ஏரியால இருக்குன்னு வச்சு. இந்த சினாரியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு 15 ஹெல்த் கிளப் இருக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியால. அந்த இடத்துல யார் யார் வேலை செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டவங்க இருப்பாங்க, ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, சோ விளையாடுறவங்களும் வருவாங்க. சோ ஸ்விம்மிங் பூல் போனீங்கன்னா அங்க நீச்சல் சொல்லி கொடுக்குறவங்க வருவாங்க, கத்துக்கிறவங்களும் வருவாங்க. அப்புறம் ஜிம்ல ட்ரைனர் இருப்பாங்க. சோ அப்ப இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. இப்ப ஜிம் பக்கம் போனீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு, அந்த ஜிம்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த எக்யூப்மெண்ட்டை சரி பண்றதுக்கு இந்த டெக்னீஷியன் ஜிம்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்டை சரி. சோ ஒவ்வொரு இடத்துக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. சோ இதெல்லாம் தான் அவங்களோட எம்ப்ளாயி, இந்த ஹெல்த் கிளப்போட எம்ப்ளாயி. நம்ம இப்ப பார்க்க போற ஒரு உதாரணம் எப்படின்னா, ஒரு ஜிம்ல வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ ஒரு ஹெல்த் கிளப் இருக்கு, அங்க எல்லாருமே வேலை செய்யறாங்க. அந்த ஹெல்த் கிளப்ல ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடா பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி சினாரியோ இப்படிதான் ஆரம்பிக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த ரீசென்ட் இயர்ஸ்ல எந்த ஒரு ஹெல்த் அண்ட் பாலிசி டெவலப்பும் ஆகல, அவங்க எதுவும் செய்யல. சோ இந்த ஒட்டுமொத்த ஹெல்த் கிளப்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடா பாதுகாப்பு சம்பந்தமா நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது. நிறைய பேர் ஆபத்தா சூழ்நிலையில போய் தப்பிச்சிடுறாங்க. சில ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு அந்த ஜிம்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இதுதான் அந்த சினாரியோட ஆரம்பம். இப்படிதான் வந்து ஒரு ஸ்டோரி லைனே ஆரம்பிக்கும். இப்போ அந்த கம்பெனி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்கள்ட்ட அவுடேட்டட் பாலிசி, ஹெல்த் அண்ட் சேஃப்டி பத்தி அவங்க அவேர்னஸ் கிடையாது. சோ அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆபீசரை நியமனம் பண்றாங்க. அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆபீசர் நீங்க தான். இப்படிதான் அந்த சினாரியோ வரும். சோ நீங்க அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆபீசரா இருக்கு அந்த ஹெல்த் கிளப்ல என்னென்ன முன்னேற்றம் பண்ணலாம் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடா அப்படிங்கிற ஒரு சினாரியோல தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்போ நீங்க தான் அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆபீசர். சோ அந்த ஹெல்த் கிளப்ல நீங்க ஆடிட் பண்ண போறீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஜிம்ல ஒரு ஃபால்ட் நடந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. ஆக்சிடென்ட்டா யாராவது வேலை செய்ய ஒருத்தர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ, சோ அந்த லெக் பிரஸ்னு ஒண்ணு எடுத்துக்கோங்க. லெக் பிரஸ் காலால புஷ் பண்ணி எடுக்கிற அந்த ஒரு மெத்தட்ல வச்சிருக்கோம். சோ அந்த மிஷின் ஃபால்ட் ஆகி ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதுதான் உங்களுக்கான. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆபீசரா இருக்கீங்க, நீங்க வந்து அந்த பர்டிகுலர் ஹெல்த் கிளப்க்கு போறீங்க, போயிட்டு ஆடிட் பண்ணுங்க. சோ நீங்க ஒரு ஆபீசரா அதை ஆடிட் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணுவீங்க, இப்படிதான் அந்த ஸ்டோரியும் வரும். சோ நீங்க அங்க போறீங்க, அங்க போகும்போது அங்க இருக்கிற மேனேஜர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. நீங்க உள்ள போன உடனே அந்த ஜிம்மோட மேனேஜர் அல்ல ஹெல்த் கிளப் மேனேஜர் நீங்க ஆடிட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. அவரு ஒவ்வொரு இடமா சுத்தி காமிக்கிறாரு. சுத்தி காமிக்கும் போது எந்த இடத்துல அந்த ஃபால்ட் வந்தது நீங்க கேக்குறீங்க. அவங்க வந்து ஒரு இடத்த காமிக்கிறாங்க, அந்த மிஷின் ஒன்னும் அங்கேதான், அந்த மிஷினை வந்து எடுக்கவே. சோ அந்த மிஷினை பத்தி கதை கேக்குறீங்க. அந்த ஹெல்த் மேனேஜர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் அந்த ஃபால்ட் மிஷின். இதை நாங்க வந்து ஒரு ஜிம்முக்கு வர மெம்பர் ஒருத்தர் இதை யூஸ் பண்ணும்போது அவருக்கு அடிபட்டுட்டு, அந்த ஜிம்ம பத்தி ஏற்கனவே இந்த ஜிம் ட்ரைனர் வந்து என்கிட்ட சொன்னாரு. யாரு? மேனேஜர் சொல்றாரு, இந்த ஜிம் ட்ரைனர் வந்து இதை சொன்னாரு, இந்த மிஷின்ல எனக்கு ஃபால்ட் இருந்தது, ஆனா நாங்க அதை ட்ரைனரை வச்சு ரிப்பேர் பண்ணோம். சோ அப்படி ரிப்பேர் பண்ணதுனால எங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்றாரு. சோ இதுதான், இப்படிதான் அந்த ஸ்டோரி லைனும் வரும். சோ அப்போ ஒரு மிஷின் இருந்திருக்கு, அந்த மிஷினை ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு மெம்பர் அதுல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஆயிடுது? ஃபால்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகுது. சோ இதை யார் வந்து செக் பண்றா பாத்தீங்கன்னா, ஜிம் ட்ரைனர் போய் செக் பண்றாரு. அந்த மிஷினை
யார் பண்ணணுமோ அவங்க பண்ணல, ஜிம் ட்ரைனர் செக் பண்ணிடு. சோ இந்த மாதிரி சினாரியோஸ் கொடுப்பாங்க. சோ அப்போ அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு தான் நம்ம கொடுக்கணும். அப்ப நீங்க கொடுத்தீங்களான்னு நீங்க ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸரா கேட்பீங்க. கேட்கும் போது அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, அந்த சினாரியோல பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஹெல்த் ஃபர்ஸ்ட் எய்டு வந்து கொடுக்கல, எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் நாங்க வைக்கல, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ ஒவ்வொரு இடத்துலயும் ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாயிண்டா அப்படியே கோர்வையா சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த சினாரியோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போகும். ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷினை ஒர்க் பண்ண வேண்டியவங்க ஒர்க் பண்ணல, சோ ஃபால்ட்னு தெரிஞ்சு அந்த ஃபால்ட்டை யாரும் அட்டன் பண்ணல. சரி, அடிபட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும், ஏன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி தான் முக்கியம். சோ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற பாக்ஸ் எங்க இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியல. சோ இந்த மாதிரி ஒரு மிஷினுக்கு இவ்வளவு பிரச்சனை. சோ அப்போ ஹெல்த் அண்ட் நீங்க கோர்ஸ் படிக்கும் போது ஹெல்த் அண்ட் சேஃப்டில என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க பாக்கணும் அது எல்லாமே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த இடத்துல ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசிங்கிறதே 10 வருஷம் ஆச்சு அப்டேட் பண்ணி. அதுவே ஒரு கிரைம், அது ரூல்ஸ் படி அது தப்பு. சோ நீங்க படிக்கும் போது ஒவ்வொரு பாயிண்டா நீங்க புரிஞ்சுக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு 4 லைன்ல தான் இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன், அது 2 பக்கத்துக்கு வரும் இந்த ஸ்டோரி. சோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, சோ ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆபீசரா நீங்க அந்த ஹெல்த் கிளப் போய் என்னென்ன நடந்துச்சுன்னு ரிவ்யூ பார்க்கணும், ஆடிட் பண்ணணும். சோ என்னென்ன டெவலப் பண்ணலாம் உங்க சப்ஜெக்ட் ரிலேட்டட்ல, இந்த சினாரியோ வச்சுதான் நீங்க அதை டெவலப் பண்ணணும். கொஸ்டின்ஸும் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம், நம்ம வந்து ஒரு மிஷினை பார்த்தோம், அட்டென்ட் பண்ண ஆள் பார்த்தோம், அந்த மிஷின் ஃபால்ட் ஆயிட்டு அட்டன் பண்ணது ட்ரைனர். ஆனா அட்டன் பண்ணக்கூடியது யாருன்னா மெயின்டெனன்ஸ்ல யார் இருந்தாலும் அவங்க தான் பண்ணணும், டெக்னீஷியன் தான், ஆனா அவங்க பண்ணல. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இல்ல. சோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எப்படி வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெல்த் கிளப்ல என்னென்ன ஃபால்ட் இருக்கு, மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர்ஸ் என்னென்ன, ஒரு மேனேஜ்மெண்ட் எங்கெல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்க, அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் ஏன் அவங்க சரியா ப்ரொவைட் பண்ணல, அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து டயத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்க இருக்கணும், நீங்க அந்த டயத்துல என்ன செய்யணும், இதெல்லாம் தான் அந்த கோர்ஸ்லயும் படிப்பீங்க. அதை நீங்க கோரிலேட் பண்ணணும் ஆன்சரோட. சோ இந்த மாதிரி தான் உங்க கொஸ்டின்ஸும் இருக்கும், சினாரியோவும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க, சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதுலயும் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சினாரியோ இருக்கும். ஏன்னா இப்ப நான் சொன்னது சின்ன ஹெல்த் கிளப் பேஸ்ட், வருஷத்துக்கு 12 கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு பேசுவோம். அந்த இண்டஸ்ட்ரியில நீங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆபீசரா என்னென்ன பாயிண்ட் நோட் பண்ணீங்க, இப்படிதான் இந்த சினாரியோஸ் போகும். சோ நம்ம ஃபுல்லா பார்த்தது அதுதான். என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு முடிஞ்சா எப்படி எல்லாம் ஆன்சர் பண்ணலாம், ஏன்னா அது சப்ஜெக்ட் தெரிஞ்சா அந்த நாலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க, அப்கமிங் வீடியோஸ் பாருங்க. தேங்க்யூ.